விவசாயத்தை விரும்பும் அனைத்து நண்பர்களுக்கும் கோ இந்தியா கிரீன் சேனலிலிருந்து உங்கள் தீபின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நான் இருக்கிற இடம் கோவை மாநகரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தில் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் வெறும் வேலி மட்டும் போட்டு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல் இங்கே வச்சுருந்தாங்க. முன்னாடி சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து நிலத்தை வந்து மர நடவுக்கு ஏற்ற எல்லா வேலைகளையும் செய்து கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம சில மரங்கள் இங்கே நட்டுருக்கோம். அது எந்தெந்த மரங்கள்னு காணொலியோட அடுத்தடுத்த காட்சிகளில் பார்ப்போம். பொதுவாக நாம் தமிழகம் முழுக்க ஏன் தென்னிந்தியா முழுக்கவே விவசாய பண்ணைகளை வடிவமைக்கக்கூடிய வேலைகளில் நம்ம இறங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம கோ இந்தியா கிரீன் நிறுவனம் தொடர்ந்து மரங்களை நடவு செய்வதில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு தோட்டமாக இந்த தோட்டத்தை நான் பார்க்குறேன். இந்த தோட்டத்தோட பரப்பளவு அவ்வளோ பெரிதானது ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மண் எப்படிப்பட்டது, முழுக்க சுண்ணாம்பு தன்மை கொண்ட பாறைகளால் ஆன மண்ணாக இருக்கிறதுனால இங்கே எந்த விதமான பயிர்களையும் நாம் நடவு செய்ய முடியாது அப்படின்னு கைவிடப்பட்ட ஒரு இடம் போல் காட்சி அளிக்கும். அப்படிப்பட்ட நிலங்களில் மரங்களை வளர்த்தெடுக்கிறதுக்கான வேலைகளில் இறங்கும்போது நம்ம கோ இந்தியா கிரீன் நிறுவனம் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக ரொம்பவே ஈடுபாடாக செயல்படுவோம். ஏன்னா எதுவுமே இல்லாத இடத்துல ஒரு விவசாயம் சார்ந்த வேலைகளை உருவாக்கி தர்றது தான் எங்களுடைய கனவாக இருக்குது. தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்துக்கிட்டே இருங்க. நாங்கள் இந்த இடத்துல எப்படியெல்லாம் வேலை செஞ்சோம், அதுக்கப்புறம் மரங்கள் எந்தெந்த மாதிரியான மரங்கள் இங்கே நடவு செஞ்சுருக்கோம், எந்த இடைவெளியில் நடவு செஞ்சுருக்கோம், நடவு செய்யும்போது நாம் கவனிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க. எதற்குமே ஆகாதுன்னு நிலப்பரப்பு ஏதாவது உங்களிடம் இருந்தாவோ இல்லை உங்கள் நண்பர்களிடம் இருந்தாவோ இந்த நிலத்தை வைத்து நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு நீங்கள் எந்த முடிவுக்கு வராதிங்க. குறைந்தபட்சம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நிறைய மரங்கள் இருக்குது. அந்த மரங்களை நீங்கள் உங்கள் நிலத்தில் பயிர் செய்யறதுக்கு மறக்காதீங்க. குறிப்பாக இந்த இடம் 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த காற்றாலைகளாலையும் பிராய்லர் கோழி, அதாவது இந்த பண்ணை கோழி, வெள்ளை கோழி இருக்கு இல்லையா, அந்த கோழிகளின் பண்ணைகளாலும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதியாக இருக்கிறதுனால இங்கே மரம் நடவு செய்கிறது எங்கள் மனதிற்கு ரொம்ப நெருக்கமான ஒன்றாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். நாங்கள் செய்யும் வேலைகள் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம எந்த இடைவெளியில் மரத்தை நட்டோம், என்னென்ன வகையான மரங்கள் நட்டுருக்கோம், எவ்வளவு ஏக்கர் அப்படிங்கிறத நம்ம வேலைகளை முன்னெடுத்து செய்யக்கூடிய வினேஷ் பிரசாத் உங்களுக்கு அடுத்த காட்சியில் விளக்கம் கொடுப்பார். தொடர்ந்து பாருங்கள். இது உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கரில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 200 மரம் வச்சுருக்கோம். 200 மரம் என்னென்னா புளி மரம் வந்து 20 அடிக்கு ஒன்று வச்சுருக்கோம் டிஸ்டன்ஸில். சுற்றி பார்டர் கிராப் பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு ஒரு நாட்டு தேக்கு வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அந்த எட்ஜில் வந்து ஃபுல்லாக தென்னை வச்சுருக்கோம். இப்போ வந்து இது வந்து ஒரு சாம்பிள் ஃபார்மாக பண்ணிகிட்ருக்கோம். இதில் எப்படி பிக்கப் ஆகுதுன்னா எல்லோரும் சொன்னாங்க இந்த கல்லில் பிக்கப்பான்னு சொன்னாங்க. நம்ம அது கண்டிப்பாக பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்காக டெமோ பண்ணியிருக்கோம். இப்போ இதை பார்த்து இந்த ஏரியா சரௌண்டிங்லேயும் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ஏக்கர் இருக்குது. இந்த ஏக்கர் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணி நம்ம அங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். எல்லா கண்ணும் எப்படி டெவலப் ஆகிருக்குது, இது கூட வைக்கும் போது எப்படி இருந்துச்சு, வச்சதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் எப்படி ரிசல்ட்டுக்கு நீங்கள் எல்லா கண்ணையும் பார்க்கலாம். இப்போது இது பார்த்தீங்கன்னா வச்சு 1 மந்த் ஆச்சு. வைக்கும் போது சுத்தமாக, ஏன்னா நம்ம இன்னொரு இடத்துலேருந்து நர்சரியிலேருந்து இங்கே விடுற போது ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு, ஃபுல்லாக இலைகளே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக எல்லாம் பிக்கப் ஆயிடுச்சு. ரெண்டாவது வச்ச அடுத்த செகண்டே நல்ல ஒரு பெரிய மழை வந்தங்காட்டிக்கு நம்மளோட வச்ச மரம் எல்லாமே பிக்கப் ஆயிடுச்சுங்க. இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எம்டி லேண்ட் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு டெமோவோ ஒரு ஏக்கரோ 2 ஏக்கரோ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதை எப்படி டெவலப் ஆகுது பார்த்துட்டு ஒரு 6 மந்த்லேயே அதோட க்ரோத்தை பார்த்து நம்ம அடுத்த லேண்டுக்கும் போய்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நான் இந்த காணொலியை போடுறதுக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விவசாயம்னா என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கணும். விவசாயம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உணவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில்னு புரிஞ்சுக்கிறோம். அது கிடையாது. விவசாயம் என்பது நம்ம புவிப்பந்தில் இருக்கக்கூடிய நீர் துளிகளை திரும்ப ரீசைக்கிள் பண்ணுற ஒரு சுழற்சி முறையின் ஒரு அங்கம், ஒரு படிநிலை மட்டும்தான். இப்போ கடல் நீரை வந்து வெயில் அப்படிங்கிற சூடு மூலமாக நீராவியாக மாற்றி திரும்ப இந்த மண்ணுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான செயல்பாட்டில் இந்த தாவரங்கள் எந்த மாதிரியான விளைவுகளையும் எந்த மாதிரியான பயன்பாட்டையும் கொண்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களிடம் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளில் நீங்கள் மரங்களை நட்டு வளர்த்தா தான் முடியும். இந்த காணொலியில் அதோட ஆழத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறதில்ல. தொடர்ந்து நம்ம கோ இந்தியா கிரீன் சேனலோட இணைந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் விவசாயத்தில் ஒரு புதுமையான வடிவமைப்பை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். அதற்கான வேலைகள் தொடர்ந்து நம்ம கோ இந்தியா கிரீன் நிறுவனம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதில் நிறைய நீர்நிலைகளை மறுசீரமைப்பு செய்யக்கூடிய பணிகள்லையும் புதிதாக இந்த மழைநீரிலிருந்து மட்டுமே விளைவிக்கக்கூடிய பல பயிர்களை பற்றிய ஆராய்வுகளையும் நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம்.
இந்த காணொலியோட நோக்கம் என்னன்னா, நீங்கள் இந்த காணொலியில் காட்சிகளில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மண் அமைப்பு எந்த விதமான வளமும் இல்லாத வெறும் கோரை புட்கள் நிறைந்த சுண்ணாம்பு பாறைகள் நிறைந்த மண் அமைப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலத்திலேயே நாம் வந்து சில மர வகைகளை நட்டு வைக்கிறது மூலமாக நிறைய உயிரினங்களை வந்து நம்ம இங்கே கொண்டு வர முடியும். பல்லுயிர் பெருக்கத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த நிலம் அதுவாக வளமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எந்த வளமும் இல்லாத எந்த செயல்பாடுகளும் இல்லாத நிலங்களை கூட நீங்கள் திரும்ப உயிர்ப்புக்கு கொண்டு வரணும்னா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பணி, அந்த இடத்துல மரங்களை நட்டு வளருங்க. அது எந்த மரம்னெல்லாம் பார்க்காதீங்க. அந்த மரத்தில் சில வருடங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வருமானம் வருமா வராதா, இந்த மரத்தால் நமக்கு பயன்பாடு இருக்கா இல்லையா, முதலீடா இல்லையான்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் கையில் இருக்கக்கூடிய எந்த விதையும் நீங்கள் விதைச்சு அந்த இடத்த நீங்கள் வளமாக மாற்ற முடியும். நம்ம வினேஷ் சொன்ன மாதிரி இங்கே வெறும் புளிய மரமும் தேக்கு மரத்தை மட்டும்தான் நட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா வேற எந்த மரத்தையும் இங்கே நீங்கள் வளர்த்து எடுக்க முடியாது. ஆனால் இந்த மரங்கள் வளர்ந்த சில மாதங்களுக்கு பிறகு இங்கே பல பறவைகள் வந்து அதோட எச்சங்கள் விழுந்துச்சுன்னா இந்த நிலம் அதுவாகவே வளமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதற்கப்புறம் நீங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு கனவு விவசாய பண்ணையை இந்த இடத்துல உருவாக்க முடியும். உங்கள் நிலம் எந்த விதமான வளமும் இல்லாமல் பாலை நிலமாக இருந்தாலுமே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அதற்கான விழிப்புணர்வு காணொலியாக தான் எங்கள் கோ இந்தியா கிரீன் நிறுவனமும் சேனலும் இந்த காணொலியை போட்டுக்கிட்டு இருக்கோம். மரங்களை நட்டு வளருங்க. அது வேப்ப மரமாக இருக்கலாம், புங்க மரமாக இருக்கலாம், இலுப்பை மரமாக இருக்கலாம், புளிய மரமாக இருக்கலாம், இல்லை பலகைக்கு பயன்படக்கூடிய பல வருடங்கள் கழித்து தான் நீங்கள் வளர்ச்சியை பார்க்கக்கூடிய சில மரங்களாக இருக்கலாம். மரங்களை வளருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மரங்கள் பற்றிய நிறைய காணொலிகள் நம்ம சேனலில் இருந்திருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். தொடர்ந்து நம்ம கோ இந்தியா கிரீன் நிறுவனத்தோடையும் சேனலோடையும் இணைந்திருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான், விவசாயம் என்பது ஒரு தவம், விவசாயம் செய்வது என்பது ஒரு வரம். அந்த வரம் இந்த காணொலி வாயிலாக எல்லோருக்கும் கிடைக்கணும்னு இறைய வேண்டி இந்த காணொலியை இந்த இடத்துலேருந்து முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்து பயணித்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த காணொலி வாயிலாக வேறு வேறு இடங்களிலிருந்து வேறு வேறு தகவல்களுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து கோ இந்தியா கிரீன் சேனலிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தீப். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.